இந்த காரணம் இல்லையா? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأصدق الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் மாதான கிருபையினால் இறை மார்க்கத்தை தூய வடிவில் அறிந்து கொள்வதற்காகவும் அதன்படி நம் வாழ்வை செயல்படுத்துவதற்காகவும் இது போன்ற பெண்கள் பயான்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இதில் அல்லாஹ் தஆலா நம்மை ஒன்றிணை செய்திருக்கின்றான். அல்லாஹ்வுக்கே அல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உரைக்கு செல்வதற்கு முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு போதனையை எடுத்துரைத்தவனாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நபர்களை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அந்த 3 நபர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில, மார்க்க பிரசங்கம் நடக்கக்கூடிய இடத்தில் ஒரு 3 நபர்கள் அந்த சபையை நோக்கி வருகின்றார்கள். அந்த சபையை நோக்கி வரும்போது இதுல முதலாவது நபர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இந்த மார்க்க பிரசங்கம் என்ன சொல்லப்படுகின்றது, இறை மார்க்கத்தை பற்றி எது எடுத்துரைக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்காக, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல என்ன பண்றாரு, எங்க முன்னால் இடம் கிடைக்கின்றதோ அந்த முன்னால அமர்ந்து கொள்கின்றார். ஒரு சின்ன சின்ன கேப்னால எப்படியாவது முன்னால அமர்ந்து கொள்ளணும், என்ன சொல்றாங்க என்பதை நான் முழுமையா கேட்டுக்கொள்ளணும், அதைப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு முன்னாடி அமர்ந்து கொள்கின்றார். இரண்டாவது நபர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த சபைக்கு வர்றாரு. சபைக்கு வந்து விட்டு, இங்க மார்க்க பிரசங்கம் நடக்கின்றது, நான் என்ன செய்யறேன், எனக்கு முன்னால் வருவது எனக்கு ஒரு கூச்சமா இருக்கு, இவ்வளவு பேரை கடந்து நான் முன்னால் உட்காருவது, அங்க இடம் இருந்தாலும் நான் பின்னாலே உட்கார்ந்துக்கிறேன். அவர் கொஞ்சம் வெட்கப்பட்டு பின்னாடி உட்கார்ந்துக்கிறார், இத்தனை பேர் கடந்து நான் எப்படி முன்னாடி போறது என்று அவர் வெட்கப்படுகின்றார். மூன்றாவது ஒரு நபர் இருக்கிறார். அவர் இந்த சபையை பார்க்கிறாரு, மார்க்க பிரசங்கம் நடக்குதா, இந்த இடத்துல நமக்கு என்ன வேலை இருக்கு, இங்க உட்கார்ந்தா ஒரு அரை மணி நேரம் சும்மா அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, அதெல்லாம் நமக்கு தேவையா, உலக தேவைக்காக அவர் என்ன பண்றாரு, இந்த சபையை புறக்கணித்து போய்விடுவார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நபர்களை பற்றி சொல்றாங்க. இந்த 3 நபர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பதையும் எடுத்து சொல்றாங்க. இதுல முதலாவது ஒரு நபர் என்ன செய்யறாரு, முன்கூட்டியே எங்க இடம் கிடைக்கின்றதோ அந்த இடத்துல அமர்ந்து கொள்கிறார்ல. இவர் மார்க்கத்தை அறிவதற்காக ஆர்வம் காட்டக்கூடியவரா இருக்கிறார். மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன்படி தன் வாழ்வை செயல்படுத்துவதற்காக முதல் படியை இறைவனை நோக்கி எடுத்து வைக்கின்றார்களா இல்லையா, இவரை நோக்கி அல்லாஹும் நெருங்கி வருகின்றார். அவர் நெருங்கி அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நெருங்கி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், இவர் மார்க்கத்தை அறிவதற்காக நெருங்கி, என்னை அறிவதற்காக நெருங்கி வருகின்றான் என்று சொன்னால் நானும் அவனை நெருங்குகின்றேன். இரண்டாவது ஒரு நபர் என்ன பண்றாரு, அவர் வெட்கப்பட்டு அப்படி பின்னாடி யாருக்கும் தெரியாம ஒரு தலைமறைவா அப்படி உட்கார்ந்துக்கிட்டு, நம்மள்ட்ட ஏதாவது கேள்வி கேட்டா என்ன செய்வதுன்னு தெரியாத, நமக்கு பதில் சொல்ல தெரியுமோ தெரியாதோ, நமக்கு சொல்வதற்கு வெட்கமா இருக்குதுன்னு சொல்லி வெட்கப்பட்டு பின்னாடி உட்கார்றோமா இல்லையா. அல்லாஹ் இவர் வெட்கப்படக்கூடிய விஷயத்துல அல்லாஹும் அவரோட விஷயத்துல வெட்கப்படுகிறான். நன்மைகள் வழங்குவதில் அல்லாஹும் வெட்கப்பட்டுக் கொள்கின்றான்.
இவர் எப்படி பின்னோக்கி ஓடி வருகிறாரோ அது மாதிரி அவர் அல்லாவும் அவரை விட்டு விலகின்றார். இன்னொரு மூன்றாவது நபர் என்ன பண்றாரு, சபையை புறக்கணித்து விட்டு போறாரு. இவரை அல்லாவும் புறக்கணிக்கிறான். இவருக்கு நன்மைகள் விளங்குவதில் அல்லாவும் புறக்கணிக்கிறான். இந்த சபையை புறக்கணித்தாரான் இல்லையா, அதனால அல்லாவும் என்ன பண்றான், அந்த மனிதனை புறக்கணிக்கின்றான். அப்ப என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஒரு மார்க்க பிரசங்கம் நடக்கிறது என்று சொன்னால் அதை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் காணும். உதாரணத்திற்கு இன்னைக்கு இந்த உலக தேவை விஷயமாகவோ உலக ஆதாயம் சம்பந்தமாகவோ ஒரு சமையல் குறிப்புகள் ஒரு யூடியூப்ல சொல்லப்படுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 நிமிடத்தில் அழகிய முறையில் பிரேக்பாஸ்ட் செஞ்சிடலாம், லஞ்ச் செஞ்சிடலாம், உடனே இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ள போவோம். ஆர்வமா அறிந்து கொள்வதற்காக போவோம். குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கிறார்களா, அவர்கள் அடம் பிடிக்காமல் இருப்பதற்கு ஒரு 5 வழிகள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கன்னு உடனே ஆர்வமா உள்ள போய் கிளிக் பண்ணுவோம். அழகிய முறையில வீடு கட்ட வேண்டுமா, இதை பாருங்க, இந்த வீடியோ பாருங்கன்னா உடனே அதை ஆர்வமா உள்ள போய் பார்ப்போம். இப்படி இந்த உலக ஆதாயத்திற்காக அதிகமா ஆர்வம் செலுத்தக்கூடிய நாம் மறுமைக்கு, நம்மளுடைய மறுமை வாழ்வுக்கு பயன் தரக்கூடிய, நாளை மறுமை வாழ்வுக்கு நிரந்தரமான வாழ்வுக்கான அடித்தளமா இருக்கக்கூடிய இந்த மார்க்க விஷயத்துல போதிய அளவு ஆர்வம் காட்டுறது கிடையாது. உண்மையா இல்லையா? பெரும்பான்மையான மக்கள் இந்த மார்க்க விஷயம் என்று வந்து விட்டது என்று சொன்னா என்ன சொல்ல நினைப்பாங்க, அவங்க சொன்ன ஹதீஸையே சொல்லுவாங்க, சொன்ன வசனத்தையே சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு கேட்டு கேட்டு நமக்கு எல்லாமே தெரியும், நாம மேதாவிகள் அல்லவா, அப்படிங்கிற அளவுக்கு தான் நாம நம்மளுடைய மனநிலை பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை இருக்கு. இதை எடுத்து சொல்லக்கூடிய எத்தனை பேர் வந்தாலும் சரி அப்படிதான் இருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகள் மார்க்க பிரசங்கத்தை எடுத்து வச்சாங்க. 950 ஆண்டுகளும் சொன்ன விஷயம் அதுதான், இறைவனுக்கு இணை கற்பிக்காதீங்க, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்க. அவர்கள் அழுத்து போகவில்லை. அந்த அளவுக்கு 950 ஆண்டுகள் சொன்னாங்க. அவர்களை பின்பற்றிய மக்களும் அழுத்து போகவில்லை. மார்க்க விஷயங்கள் எங்கு சொல்லப்பட்டாலும், எங்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் கூறப்படுகின்றதோ, அல்லாஹ்வின் தூதரின் போதனையில் சொல்லப்படுகின்றதோ, அந்த விஷயத்தில் அதிகமா ஆர்வம் காட்டும் போது அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மை நெருங்கினான். அல்லாஹ்வின் பாதையை நோக்கி நாம் நெருங்கும் போது அல்லாஹ்வும் நெருங்கினான். அதனால நாம் இந்த உரைக்கு செல்வதற்கு முன்பு நாம் இறைவனை நெருங்குவதற்காக, நன்மையை பெறுவதற்காக இந்த சபைக்கு வந்திருக்கின்றோம் என்பதை முதல்ல ஆணித்தரமாக நாம் அதை புரிந்து வைத்துக் கொள்வோம். இப்போது உரைக்கு போகலாம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்று சொன்னால், சஹாபிய பெண்களின் தியாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பொதுவாகவே சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அவர்கள் ஒரு கையளவு அவர்கள் தர்மம் செய்தாலும், நீங்க ஒரு பெரிய மலையளவு செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. இது முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள், சஹாபிகள் அவர்கள் செய்யக்கூடிய சிறிய செயல் நாம பெரிய மலையளவு ஈடாகாது, அவர்களுக்கு எப்போதும் ஈடாக முடியாது. இது நாம் எல்லாருமே அறிந்த விஷயம்தான். சரி, அப்ப எதற்காக இந்த தியாகங்கள் நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் ஒரு முன்மாதிரியை எடுத்துக்கொள்வான். இப்ப உதாரணத்திற்கு ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியிடம் கேட்டால், உங்களுடைய முன்மாதிரி யாரு, உன்னுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நபரை சொல்லுவாங்க. நாம் நமக்கு முன்மாதிரியாக இவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களுடைய வாழ்வில் சந்தித்த பிரச்சனைகள், அவர்களுடைய நன்மையை நாம் ஒருபோதும் பெற முடியாது. ஆனால் அவர்கள் செய்த தியாகம் போன்று நம்மாலும் செய்ய முடியும். ஏன்னா பெண்கள் என்று சொன்னால் எங்களால என்ன தியாகம் செய்ய முடியும், கணவனை மிஞ்சி என்ன செய்ய முடியும், குடும்பத்தை மிஞ்சி என்ன செய்ய முடியும், உறவுகளை மிஞ்சி என்ன செய்ய முடியும், இந்த சமூகத்தை மிஞ்சி என்ன செய்ய முடியும் என்று நம்மளுடைய ஒரு கேள்வி எழுப்போம். நாங்கள் பலவீனமாகலாச்சே, எங்களால் என்ன செய்ய முடியும், இது ஒரு கேள்வி ஒவ்வொரு பெண்களுடைய உள்ளத்திலும் எழும். ஆனா இந்த உலக ஆதாயத்துக்கு சொல்லுங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிருவோம். உலக ஆதாயத்தில் குடும்பத்தை மிஞ்சி செய்வோம், கணவனை மிஞ்சி செய்வோம், சமூகத்தை மிஞ்சி செய்வோம். ஆனா மார்க்கம் என்று வந்து விட்டால் என்ன சொல்லிடுவோம், என் குடும்பம் தடுக்கும், என் மார்க்கம் என்னுடைய பிள்ளைகள் தடுப்பாங்க, என் கணவன்மார் தடுப்பாங்க, இப்படி ஒவ்வொன்னா சாக்கு போக்குகளை சொல்லுவோம். அவர்கள் செய்த, சகாபிய பெண்மணிகள் செய்த தியாகத்தை நாம் சற்று கண் முன்னால் நிறுத்தி நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம களைந்து கொள்வதற்கு தான் இந்த தலைப்பு. எதற்கு தலைப்பு என்று சொன்னா, அவர்களுடைய தியாகத்தை போன்று அவர்கள் செய்த அந்த தியாகங்கள் நாம் செய்யக்கூடிய தவறுகளை களைவதற்கு ஒரு ஆயுதமாக இருக்கும். அதற்கு அதன் தலைப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இதுல முதலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சஹாபிய பெண்மணிகள் என்று சொல்லப்படுவதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ் வந்து திருமறையில சொல்லி காட்டினான், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஒட்டுமொத்த மூமின்களுக்கு முன்மாதிரியாக என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சஹாபிய பெண்மணிகள்ல சொல்லும் போது ஹதீஜா அம்மையார அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டாங்க. தலை சிறந்த பெண்மணின்றாங்க. தலை சிறந்த பெண்மணி ஹதீஜா அம்மையார் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிக்கும் போது என்ன வயது அவங்களுக்கு? ஹதீஜா அம்மையார் 40 வயது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவர்கள். நல்ல என்ன சொல்றது, ஒரு மெச்சூரிட்டி அதிகமான பக்குவம் பெற்ற ஒரு பெண்மணி. அவங்க விதவை பெண்ணான். அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் சாதாரணமானதல்ல, பெரும் தியாகம். என்ன அப்படி தியாகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கும் போது இந்த மார்க்கத்திற்கு உறுதுணையாக இருந்த முதல் நபர் அவங்க. இது சாதாரண தியாகம் அல்ல. எந்த ஒரு காலகட்டத்திலும் சரி, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும். இந்த கூட்டு குடும்பத்துல தௌஹீத்வாதியாக யாராவது ஒரு மனிதன் இருந்து அவனுடைய மனைவி இருந்தா இன்னைக்கு எந்த அளவுக்கு சொற்கள் வரும், எந்த அளவுக்கு கடினமான சொற்களை உறவினர்களிடமிருந்து சந்திப்போம். நாம் என்ன செய்வோம், கணவன் வந்து கிளையோடைய தலைவரா கிளையோடைய செயலாளராக இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய மனைவிமார் என்ன பண்ணிடுவாங்க, கணவனுக்கு மாறு செய்வாங்க. என்ன சொல்வாரு, கணவன் சொல்வாரு, இது மாதிரி வரதட்சணை கல்யாணம் இருக்கு, அங்க கொஞ்சம் ஆடம்பரமான கல்யாணம் திருமணம் நடக்குது, போகாதன்னா. ஏன் தங்கச்சி கல்யாணம் பொண்ணு கல்யாணம் ஆச்ச, என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் ஆச்ச, நான் இல்லாம எப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அங்கு ஹதீஜா அம்மையார் செய்தது சாதாரண விஷயம் அல்ல. ஹதீஜா அம்மையாருடைய உறவுக்காரர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாகவும் இருந்தாங்க. வராகா பின் நௌஃபல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அழைத்து சென்ற நபர் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார். அவரை அழைத்து சென்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இவர் உண்மையான தூதர் தான்றாங்க. அந்த நேரத்துல ஒரு மனைவியா இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய தியாகம் சாதாரண தியாகம் அல்ல. ஒரு ஒட்டுமொத்த ஊரை ஏத்து நின்னுச்சா இல்லையா? அந்த நேரத்துல கணவனுக்கு சப்போர்ட்டா யார் இருந்தா? மனைவி இருந்தாங்க, ஹதீஜா அம்மையார் இருந்தாங்க. தனது கணவனை பழித்து பேசவில்லை. தேவையில்லாத வேலை, இந்த வயசுல எதுக்கு நீங்க மலையத்து வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, ஈராக் தங்கி இருக்கீங்க, உங்களுக்கு இது தேவையா என்று கணவனை திட்டக்கூடியவர்களாக பழிக்கக்கூடியவர்களாகவும் கணவனை பலவீனப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை, கணவனை பலப்படுத்தக்கூடியவராக. எவ்வளவு ஒரு அழகிய ஒரு ஒரு ஆறுதல் என்ன வாக்கு என்று சொன்னா, நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எவ்வளவு ஒரு நல்லது செய்யக்கூடியவர், அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் தீங்கிழைக்க மாட்டான். கணவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல் இதுதான். இன்னைக்கு ஏதாவது கணவன் ஏதாவது பள்ளிக்கு ஜமாத்துக்காகவோ இல்ல மார்க்கத்துக்காக போராடி ஏதேனும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கைதாகி விட்டான்னு சொன்ன உடனே சொல்லிடுவாங்க, இது தேவையா உங்களுக்கு? உங்களுக்கு பிள்ளை இருக்குது, குட்டி இருக்குது, இந்த நேரத்துல நீங்க போயிட்டு இந்த ஜெயில் தண்டனை தேவையா? உங்களுக்கு இது வேணும், நான் சொன்னா கேட்கணும், என் பொண்டாட்டி பேச்ச கேட்கலன்னா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி கணவன் என்ன பண்ணுவான், இன்னும் பலவீனப்படுத்தும். அவரே நொந்து அடி வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு, திட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருப்பாரு, பழிச்சொற்களை ஊர்ல உள்ள எல்லாம் திட்டிட்டு வந்து திட்டு வாங்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அவரை இன்னும் கொஞ்சம் வதைக்கிறது. இல்லைன்னா கணவர் சொல்வாரு, நீங்க இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முன்னாடி செய்யாதீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை உங்களோட வச்சுக்கோங்க, லக்கும் தீனுக்கும் மொழியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிடுறது. எங்கள்கிட்ட எல்லாம் வந்து திணிக்காதீங்க, நாங்க இப்படிதான் இருக்கோம். எப்படி வீட்டுல ஏதாவது ஒரு சினிமாக்களோ இல்ல டிவியோ இல்ல மார்க்கத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைக்கு பள்ளியில படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறது, அந்த நேரத்துல பிள்ளைகளுக்கு ஒரு மாறுவேட போட்டி இல்ல ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி அப்படின்னா பிள்ளைகளை என்ன பண்ணுவாங்க, தாய்மார்கள், என் பிள்ளை டான்ஸ்ல ஃபர்ஸ்டா வரணும், அதுக்காக ட்ரெஸ் ஒரு மோசமான ட்ரெஸ்ஸா நினைச்சு போட்டு விடுறது. கணவன் எதேன்னு தடுத்தாருன்னா என்ன சொல்லிடுவோம், உங்களுடைய மார்க்கத்தை உங்களோட வச்சுக்காங்க, ஏன்ட்ட கொண்டு வராதீங்கம்மா. பெரும்பான்மையான வீட்டுல நடக்குது, நடக்காம இல்ல. மார்க்கம் என்று வந்து விட்டது என்று சொன்னா பெண்கள் என்ன பண்ணிடுவாங்க, அதுல இருந்து பின்வாங்கக்கூடியவளா இருப்பாங்க. கேட்டா சொல்லிடுவாங்க, என் குடும்பம் வந்து மெஜாரிட்டியா வந்து என்ன பண்றாங்க, சுன்ன ஜமாத்துலதான் இருக்கிறாங்க, வேற என்ன செய்ய முடியும் என்னால அப்படிம்பாங்க. ஏன் ஹதீஜா அம்மையார் செய்யவில்லையா? ஒற்றை பெண்மணி, இருக்கக்கூடிய எல்லாமே குறைசி குலத்தை உயர்ந்த குலத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் திட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தைகள் நாசமா போன்றாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, ஒற்றை பெண்மணியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமா இருந்தது யாருன்னு சொன்னா ஹதீஜா அம்மையார்.
அவ்வளவு ஒரு ஆறுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மையார் இறந்து பல நாட்கள் கழித்தும் பல வருடங்கள் கழித்துமே எல்லாத்துக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹுவை அதிகமா போற்றக்கூடியவரா இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய உறவினர்கள் யாரேனும் தோழிகள் யாரேனும் இருந்தாலும் அவர்களுக்குமே அதிகமா மதிப்பு கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தனது மனைவிகள்ல அதிகமான பிரியம் வைத்தவர்கள் யாருன்னு சொன்னா கதீஜா அம்மையார் மீது. இன்னைக்கு அந்த அளவு பிரியத்தை, கணவனின் பிரியத்தை மனைவி பெற வேண்டும் என்று சொன்னால் கணவனுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணலாம், மார்க்கத்துல உறுதியா இருக்கும். இன்னைக்கு நாம அதுல இருந்து தெரிச்சுதான் ஓடுறோம். தௌஹீத் ஜமாத் என்று சொல்லிட்டாலே ஆடம்பர திருமணத்துக்கு போக கூடாதுன்றுவாங்க, மண்டப திருமணத்துக்கு போக கூடாதுன்றுவாங்க, மாப்பிள்ளை பெண் வீட்டு சாப்பாடு கூட போக கூடாதுன்றுவாங்க. இதுக்காகவே என்ன பண்றது, பெண் மாப்பிள்ளை பார்க்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க, தௌஹீத் ஜமாத் மாப்பிள்ளை ஓவர மார்க்கத்தை பின்பற்றுவாங்கல்ல, அவங்க நமக்கு சரிபட்டு வராது. பெற்றோர்கள் பார்க்கக்கூடிய நிலையில பெண் பார்க்கும் போது எப்படி ஒரு கண்டிஷன் பண்ணுவாங்க, தௌஹீத் ஜமாத் ஓவரா முஸ்லீமா இருப்பாங்களே, ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, அப்படிலாம் நமக்கு சரிபட்டு வர, அப்படிப்பட்ட மாப்பிள்ளை பார்க்காதீங்க இப்படிங்கிற நிலைலாம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு ஜுலைபிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, யாராவது ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் எப்படி இருப்பார்? தோற்றத்துல அவரு பார்க்கக்கூடிய ரொம்ப அழகா இருக்க மாட்டாரு, ரொம்ப குள்ளமாக, மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் வெறுக்கக்கூடிய அளவுக்கான தோற்றத்துல தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையா நேசித்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுலைபிபை நேசித்தாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவர் முன்னாடி நிக்கிறாங்க, பின்னாடி கட்டி அணைத்துக் கொள்வாங்க. அணைத்து கொண்டு அவர் அவ்வளவு அவரோடு நல்ல விளையாடக்கூடியவரா இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு உரிமையா வைத்திருந்தாங்க. அந்த ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் பார்த்தாங்க, மணப்பெண்ணை தேர்வு செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரியில நல்ல செல்வத்துல உயர்ந்த சஹாபி, ஒரு அன்சாரி சஹாபி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, உங்களுடைய மகளை எனது நண்பர் ஜுலைபிபுக்காக திருமணம் செய்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் கேட்கறாங்கன்னு நினைத்து விட்டு, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தான் என் மகளை தாராளமா தந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல எனக்கு இல்ல, எனது நண்பராக ஜுலைபிபுக்குன்றாங்க. உடனே ஜுலைபிப் அவர் முகத்தை சொல்லிச்சுக்கிட்டு, சரி மனைவிட்ட ஆலோசனை செய்து விட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, மனைவிட்ட போறாங்க. மனைவிட்ட போயிட்டு இதே மாதிரி கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக கேட்கிறாங்கன்னு அவங்க மனைவி நினைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்கிறாங்க போல இருக்கு, தாராளமா கொடுக்கலாம்ன்றாங்க. இல்ல அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்ல, அவர் நண்பர் ஜுலைபிபுக்குன்றாங்க. ஜுலைபிபுக்கா, அவருக்கு போய் எப்படி கொடுக்கறது, நீங்க முடியாதுன்னு சொல்லிருங்கன்றாங்க. இதை யாரு கேட்டுட்டு இருக்கா, அந்த மணப்பெண். எந்த மணப்பெண்ணுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்களோ அந்த மணப்பெண் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மணப்பெண் இந்த தந்தையும் தாயும் பேசக்கூடிய உரையாடலை கேட்டுவிட்டு தனது தாயிட்டையும் தனது தந்தைட்டையும் கேட்கிறாங்க, நீங்க எதை நிராகரிக்கிறீர்கள், நீங்க எந்த வார்த்தையை நிராகரிக்கிறீங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை, அதை நீங்க நிராகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மணப்பெண்ணாக தேர்வு செய்திருக்காங்க ஜுலைபிபுக்கு, நீங்க அவங்களுடைய கட்டளை நிராகரிக்கிறீர்களா? எனக்கு ஜுலைபிப் தான் கணவர் என்று சொல்லி அந்த அளவுக்கு உறுதியா இருக்கிறான். மார்க்கத்துல யாரு பெர்ஃபெக்டா இருக்கிறாங்களோ அவர்களை நிராகரிக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் சிந்திக்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்கணும். பெண்கள் சஹாபிய பெண்கள் எதை தேர்வு செய்தார்கள் சொன்னா, மார்க்கத்துல பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய நபரை தான் தேர்வு செய்தாங்க. எந்த அளவு பெர்ஃபெக்ட் என்று சொன்னா, ஜுலைபிப் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடிந்து விடுகின்றது. முடிந்த சில நாட்கள்ல ஒரு போர் வருகின்றது. போர் வந்தால் இப்போ ஒரு திருமணம் நடக்கிறது என்று சொன்னா, இன்னைக்கு மணமகனை அவ்வளவு சீக்கிரத்துல பள்ளியில பார்க்க முடியாது. அவர் ஒரு 6 மாசத்துக்கு அப்படி ஒவ்வொரு வீட்டு விருந்தா போயிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சா பள்ளிக்கு வருவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிஸி ஆயிடுவார், விருந்திலே பிஸி ஆயிடுவார். ஆனா ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடிந்த சில நாட்கள்ல, குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு போர் அறிவிப்படுது, போருக்கு முனைக்கு வந்துடுறாரு. சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஜுலைபிப் இப்பதான் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சுச்சு, இப்பதான் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சுச்சு, அதுக்குதான் நீங்க போருக்கு வந்துட்டீங்கன்னு கேட்கும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போருக்காக தயார் நிலையில இருக்கும்போது நான் எப்படி வீட்டுல சந்தோஷமா இருக்கேன், எனக்கு இந்த மார்க்கம் தான் முக்கியம், இந்த மார்க்கத்திற்காக
இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக எனது உயிர் போனாலும் பரவாயில்ல சொல்லி முன்னாடி நினைக்கிறாங்க. அவ்வளவு பெர்ஃபெக்ஷனா இருந்தாங்க. பிறகு அவர் மரணிக்கவும் செய்றாங்க. அவருக்கு சந்தூக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையே இருந்தது. எந்த அளவிற்கு ஒரு தியாகம் செய்யக்கூடியவங்களை, இந்த மார்க்கத்துல பெர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்களை அந்த மணப்பெண்ணாக இருக்கக்கூடியவங்க தேர்வு செய்தார்கள் சொன்னால் இது ஒரு தியாகம் தான். இன்னைக்கு ஏராளமான பெண்கள் ஒரு பள்ளி பருவத்துல ஒரு 10th முடிக்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க, மதரசாவுக்கு போய் சேர்த்து விட்டுலாம். பெரும்பான்மையான பெற்றோர் சேர்த்து விட்டேன்னா அங்க என்ன நடக்கும், நல்லபடியா ஆலிமாவா வெளியே வருவாங்க. வெளியே வந்தா கல்வியாளர்களாக வெளியே வரக்கூடியவர்கள் திருமணம் முடிந்த பிறகு அந்த கல்வி அப்படி மறந்தவர்களா மாறி விடுறாங்க. இன்னைக்கு ஏராளமான ஆலிமாக்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல எடுத்துட்டா என் பொண்ணை ஆலிமாவை ஆக்கணும், ஆலிமாவாக்கி மார்க்க பிரசங்கம் செய்யக்கூடியவர்களா அனுப்புவாங்க. இல்ல திருமணத்திற்காக, ஏன்னா ஆலிமா பொண்ணதானே பெரும்பான்மையான மக்கள் கேட்கிறாங்க, அதனால ஆலிமாவாக்குறது. மார்க்கத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்குவதில்லை பெற்றோர். அப்படி பெண் பிள்ளைகளை உருவாக்குவதில்லை, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக உருவாக்குவதில்லை. அப்ப இன்னைக்கு ஆலிமாக்களுக்காக படிக்கக்கூடிய ஏராளமான பெண்களுடைய நிலை எவ்வாறு இருக்குதுன்னு சொன்னா, திருமணம் ஆனோன்னு சொன்னா ஒரு ஆலிமாவா இருந்தா ஈஸியா திருமணம் ஆயிரும். அதுக்கப்புறம் மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய, அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்கன்னா இல்ல, பக்கத்துல பயான் நடக்கும், கிளை இருக்கும், கிளையில பயான் நடக்கும், மதரசாக்கள் இருக்கும், மதரசாவுக்கு வரக்கூடிய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லலாம். அதுலயும் நாம ரொம்ப ஒரு அலட்சியமாக இருக்கிறோம். சாதிய பெண்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்பாங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக. யார சொல்லலாம், நாங்க எப்பாவது மார்க்கத்தை அறிந்து கொள்ளலாம் வந்தா உங்களை சுத்தி எப்பவும் ஆண்களே மிஞ்சி இருக்கிறாங்களே, நாங்க எப்படி அறிந்து கொள்வது, இந்த மார்க்கத்தை எப்படி அறிந்து கொள்வது, எங்களுக்காக சில நாளை ஒதுக்குங்க. இன்னைக்கு 3 வருஷம் ஆலிமா முடித்து விட்டு இன்னைக்கு ஏராளமான பெண்கள் தங்கள் கல்வியை அப்படி இழந்து விடுறாங்க. இங்க எத்தனை ஆலிமாக்கள் இருக்கீங்க? ஆலிமா படிச்சவங்க யாரும் இருக்கீங்களா? ஒண்ணு. பயான் பண்றீங்களா? அதான் இன்னைக்கு ஒரு ஊர்ல எடுத்துட்டா கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 5ல இருந்து 10வது இருக்கும், 10 ஆலிமாக்களா இருப்பாங்க. பயானை சொல்லக்கூடியவர்களாக இல்லை, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. அந்த தியாகம் அவர்களுக்கு பயனளிக்கக்கூடியதா எப்ப இருக்குன்னா மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போது. அதுதான் சஹாபிய பெண்மணிகள் விரும்பினாங்க, நாங்க அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும். எதற்காக அறிந்து கொள்ளணும் ஆசைப்பட்டாங்க? ஜைனப் பின் உமைத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யார சொல்லலாம், என் பிள்ளை ஒரு சின்ன பையன் அப்துல்லா பின் நிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து விட்டு வராங்க. ரொம்ப சிறுவர், ஒரு சின்ன சிறுவரை அழைத்து கொண்டு வராங்க. யார சொல்லலாம், இவன்கிட்ட நீங்க உறுதி பிரமாணம் செய்கின்றார். என்ன உறுதி பிரமாணம்? அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், அவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்று, அவனை அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க மாட்டேன் என்று சொல்லி உறுதி பிரமாணம் வைங்கன்றான், வாங்குகின்றான். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரொம்ப சிறு பையனா, ரொம்ப சின்னவனா இருக்கிறானே, ரொம்ப சின்ன பையனா இருக்கிற இவன்ட்டு எப்படி உறுதி பிரமாணம் வாங்குறது? அதுக்கு அதை பற்றியான ஒரு அறிவில் இருந்திருக்காத. இவனுக்கு அல்லாஹ் அருளை வழங்கட்டும், கல்வி ஞானத்தை வழங்கட்டும், அறிவை வழங்கட்டும், அல்லாஹ் வளத்தை வழங்கட்டும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டாங்க. எதற்காக என்று சொன்னால், அவர்கள் தான் மட்டுமல்ல எனது பிள்ளைகளும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனாலதான் உம்மு சுலைம் அவர்கள், அனஸ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேவகளாகவே கொடுத்தாங்க. அப்ப இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய நாம், அது வெறுமனே நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளுக்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு தன்மை எப்போது வரும் சொன்னா மார்க்கத்தை அறிந்து கொள்ளும் போதுதான். அதுக்காக நம்ம செய்யக்கூடிய தியாகங்கள் தான். அது மட்டுமல்ல, அஸ்மா பின் அபூபக்கர் அவருடைய மகள் அஸ்மா அவர்கள், இவர்கள் செய்த சில தியாகங்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும். இன்னைக்கு பெண்களுக்கு மத்தியிலேயே எப்பவுமே ஒரு அமானிதமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டா எப்பவும் அமானிதமா இருக்காது. உதாரணத்துக்கு ஏதேன்னு பக்கத்து வீட்டுல ஏதேன்னு ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வாய் என்ன பண்ண, அது சும்மா இருக்காது. ஏதாவது அவள் போட்டு மென்னுட்டு இருக்க மாதிரி என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுல போய் சொல்லுவோம், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது அமானிதமா வைக்க சொன்னாங்க, நான் ஓட்ட மட்டும் சொல்றேன், நீ யார்ட்டையும் சொல்லிடாதன்னு முதல்ல போய் சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அமானிதமா வச்சுக்க சொன்னாங்க, ஓட்ட மட்டும் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இது பெண்களிடம் எளிதா ஒரு விஷயம் போயிருச்சுன்னா அப்படி பரவிடும். இது ஒரு காதுல சொன்னா அப்படி பெரிய அளவுக்கு பரவக்கூடியதா இருக்கும். அஸ்மா பின் அபூபக்கர் அவர்கள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவருடைய தந்தை அபூபக்கர் அவர்களும் ஹிஜ்ரத் செய்வதற்காக பயணத்தை மேற்கொள்வதற்காக தயாரானாங்க. இது யாருக்கு தெரியும்? அஸ்மா அவர்களுக்கு தெரியும், ஆயிஷா அம்மையாருக்கும் தெரியும். இவர்கள் இருவர்கள் தான் உணவு தயார் செய்யறது, பொருளாதாரத்தை தயார் செய்வது, அந்த பயணத்திற்கான எல்லா விஷயங்களும் தயார் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களிடம் இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஸ்மா அவருடைய தந்தை அபூபக்கர் அவர்களும் ஹிஜ்ரத் பயணம் சேர்ந்து போயிட்டா யாரை அந்த குறைஷிகள் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க? அவருடைய மகளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா இல்லையா? ஆனா அந்த பின் விளைவுகளை பெரிதாக எண்ணாமல் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் சரி, நாங்கள் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இரண்டு பெண்மணிகளும் ஆயிஷா அம்மையாரும் அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்களும் இருவருமே என்ன செய்யறாங்க? தனது தந்தைக்காக, தனது தூதருக்காக அந்த பயணத்தை மேற்கொள்வதற்காக உதவக்கூடியவராக இருக்கிறாங்க. அதற்கு பின்னால ஏராளமான சிரமங்களை அனுபவிக்கிறாங்க. என்ன சிரமம் வந்தாலும் சரி அந்த மார்க்கத்துல அவங்க உறுதியோடு இருந்தாங்க. வெறுமனா அது மட்டும் இல்ல, இந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவருடைய இன்னொரு சிறப்பு என்ன சொன்னால், தனது தாயாக இருந்தாலும் உறவு பாராட்டுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அவசியமாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. யார சொல்ல, எனது தாயார் இணை வைப்பவரா இருக்கிறாங்க, அவரிடம் நான் உறவு பாராட்டிக் கொள்ளலாமா? அவர் என்னிடம் வந்திருக்கிறாங்க, அவங்களோட நான் உறவு பாராட்டிக் கொள்ளலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீ உறவு பாராட்டிக் கொள்ளலாம். அவங்க மார்க்கத்துக்கு முன்னாடி ஏதாவது கட்டளிட்டா அதுல மட்டும் கட்டுப்படாதன்றாங்க. தனது தாயிடம் பேசுவதற்கு, தனது தாயிடம் உறவு பாராட்டுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதியை பெற்றார்கள் என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு ஒரு குடும்பத்துல தாய் என்ன சொன்னாலும் பெரும்பான்மையான மக்கள் கேட்கக்கூடியவரா இருப்பாங்க. அவங்க இதேனும் மார்க்கத்துக்கு முன்னாடி செய்ய சொன்னாலும் சரி செய்வதற்கு தயாரா. இதேனும் ஒரு திருமணம் நடக்கும், ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பல்வேறு கொள்கை கொண்டவர்கள் இருக்கதான் செய்வாங்க. குறிப்பா பெரும்பான்மையான நிலை திருமண விஷயத்தை அதிகமா நம்ம தடம் மாறும். அது என்ன நடக்கும்னா, இங்க இருந்த யாராவது கேள்வி கேட்பாங்க. இங்க ஏதாவது திருமணம் நடக்குதுன்னா இந்த ஊர்ல ஏதாவது மண்டபத்துல போய் கலந்துக்கிட்டா தானே பிரச்சனை. வெளியூர்ல மண்டபம் இருந்து அங்க கலந்துக்கிட்டா பிரச்சனை இல்லையே. அப்போ என்ன பண்றது, இங்க இருந்து வெளியூர்ல ஏதாவது ஊர்ல மார்க்கத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குதுன்னா உடனே அங்க போய் கலந்துப்போம். நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம், திருமணத்துக்கு அழைக்கும் போதே, இங்க வச்சா நான் வரமாட்டேன், ஏன்னா யாராவது பார்த்தா கேள்வி கேட்பாங்க. என்ன வெளியூர்ல பார்த்தா எனக்கு பிரச்சனை இல்லை, வெளியூர்ல எனக்கு இது மாதிரி மார்க்கத்துக்கு முரணா செய்தா பிரச்சனை இல்லை, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்படிங்கிற நிலை இன்னைக்கு நம்மளிடம் இருக்குதா இல்லையா? யாராவது பாக்குறாங்களா? கந்தூரி சோறு, மௌலுது சோறு, இப்படி ஏதேனும் சாப்பாடு வந்தா யாராவது பார்க்காத நேரத்துல வாங்கி வச்சுக்கிறது. நாம என்ன யாருக்கு பயப்படுகின்றோம் என்று சொன்னால் மனிதர்களுக்கு பயப்படுறோம், அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு நபித்துவம் கிடைத்த ஒரு 5-6வது ஆண்டுகள்ல கடினமான மக்கள், சஹாபாக்கள், சஹாபி பெண்கள் கடினமான துன்பத்துக்கு ஆளாறாங்க. அப்போ ஜாபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அவருடைய தலைமையில ஒரு குறிப்பிட்ட குழுவை எங்க அனுப்புறாங்க? அபிசீனியாவுக்கு அனுப்பிடுறாங்க. முதல் ஹிஜ்ரத் எங்க போறாங்க? அபிசீனியா நாட்டுக்கு போயிடுறாங்க. இதுல அபிசீனியா நாட்டுக்கு ஜாபர் பின் அபீ தாலிப், அவருடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள், இவங்க எல்லாரும் போயிடுறாங்க. இப்ப நபியோடு இல்ல, அல்லாஹ்வின் கட்டளை நேரடியாக நபி வழியாக வரும், அதுவும் வர்றதில்லை. இப்ப இந்த இடத்துல கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரத் 19 ஆண்டுகள் அபிசீனா நாட்டுல தான் இருக்கிறாங்க. 13 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கிறாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போய் 6வது வருஷம் தான் இங்க வராங்க. அபிசீனியால இருந்து மதீனாவுக்கு வராங்க. கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நேரடி தொடர்பு இல்லை, வஹீயில் பற்றி அறிவிப்பு இல்லை, ஹதீஸ்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை நேரடியாக கிடைப்பதில்லை. இந்த நேரத்துல மார்க்கத்துக்கு முரணாக நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நடந்தாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டான். ஆனா அவர்கள் பயந்தது யாருக்காக? அல்லாஹ்வுக்காக பயந்தாங்க, மனிதர்களுக்காக அல்ல. இவங்க குறை சொல்லிடுவாங்களோ, அவங்க குறை சொல்லிடுவாங்களோ, இவங்க நம்மளை திட்டி விடுவார்களோ, இவங்க பார்த்துட்டாங்களே, இதற்காக நமக்கு பெரிய பிரச்சனை வருமா, இப்படி மனிதர்களுக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஹிஜ்ரத் என்று சொன்னா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா வெளியூருக்கு இங்க இருந்து கம்பத்துல இருந்து தேனி மதுரைக்கு போயிட்டு வர மாதிரி விஷயம் கிடையாது, இல்ல பக்கத்துல கேரளாவுக்கு போயிட்டு வர மாதிரி விஷயம் கிடையாது. ஒரு பயணம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நாள்ல திரும்பி வந்துருவோம். ஹிஜ்ரத் என்று சொன்னா
தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் எங்கு வாழ்ந்தோமோ அந்த இடத்தை துடைத்தறிந்து விட்டு செல்கின்றோம் என்று சொன்னால் அது ஆண்களுக்கு விட பெண்களுக்கு அதிகமான பாதிப்பு. தன் தந்தை இருக்கிறாங்க, தன் தாய் இருக்கிறாங்க, தன்னுடைய உடன்பிறப்புகள் இருக்குது, அவரெல்லாம் பிரிந்து செல்ல வேண்டுமே. இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகி விட்டு பெண் வீட்டிலிருந்து ஆண் வீட்டிற்கு வரும்போது மணமன் வீட்டிலிருந்து மணமகன் வீட்டு வரும்போதே பெரிய இழப்பு இருக்கும். ஏன்னா என் சொந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேனே, ஒரு தியாகம் இருக்குமா இல்லையா? அதாவது எப்பனாலும் தாய் வீட்டுக்கு போய்க்கலாம், தன்னுடைய சகோதரனை பார்த்துக்கலாம், தங்கையை பார்த்துக்கலாம், தனது உற்சாக உறவினரை பார்த்துக் கொள்ளலாம். ஹிஜ்ரத் என்று சொன்னா அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல. ஒட்டுமொத்தமா எனக்கு குடும்பம் வேணாம், எனது செல்வம் வேணாம், எனது ஒட்டு உறவுகள் எதுவுமே வேணாம், நான் இதை விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக செல்கின்றேன் என்று சொல்லி முதல் ஹிஜ்ரத்தை செய்யறாங்க. அது சாதாரண விஷயம் இல்ல. அபிசீனியா நாட்டுல போய் உட்கார்றாங்க, மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, தனக்கு தெரிந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றினாங்க. அந்த அளவு தியாகம். இன்னைக்கு நம்ம மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்துல ரொம்ப அலட்சியம். மார்க்கத்தை அப்படி நமது பிள்ளைகள் கூட்ட விட்டுக்கூடிய விஷயத்துல அலட்சியம். ஆனா அவர்கள் அந்த அளவுக்கு தியாகம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கோடு நிப்பாட்டல, அபிசீனியா போயிடுறாங்க. திரும்ப கைபர் வெற்றிக்கு பிறகு திரும்ப அபிசீனியால இருந்து எங்க வராங்க, மதீனாவுக்கு வராங்க. 2 ஹிஜ்ரத் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எதிர்த்து அவர் கேள்வி கேட்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்களிடம், என்னப்பா உங்களுக்கு முன்னாடி நாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டோமே, நாங்க தான் நபிக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாங்க. இந்த வார்த்தை கேட்டதும் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கடுமையான கோபம். நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தீங்க, அவர்கள் மார்க்கத்தை அவர்களுக்கு வஹி வரும்போது நேரடியாக கேட்டீர்கள், அவங்க உங்களுக்கு மார்க்கத்தை எடுத்துரைத்தார்கள், நீங்கள் உணவில்லாமல் இருக்கும்போது அவர்கள் உங்களுக்கு உணவளித்தார்கள். ஆனால் நாங்களும் அப்படி கிடையாது, அடிபட்டோம், அகதிகளாக வாழ்ந்தோம், துன்பப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். நீங்க சொன்ன வார்த்தையை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் முறையிடுவேன், நியாயம் கேட்பேன். யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்வேன். ஒன்னையும் கூட்டி சொல்ல மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, போய் கேட்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்லிவிட்டு கோபமாக கேட்கிறாங்க, யார சொல்ல, நாங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லையா? நாங்க உங்களுக்கு, அவர்களாவது உங்களோடு பயணித்தார்கள், நாங்கள் உங்களை விட்டு தொலைவில் இருந்து இந்த மார்க்கத்தை பின்பற்றினோமே, நாங்கள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் இல்லையா என்று கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவர்களை விட நீங்கள் சிறப்பு மிக்கவர்கள். அவர்களுக்கு ஒரு ஹிஜ்ரத் செய்த நன்மை, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்துட்டாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் தான் பெற்று வாழ்ந்த ஒரு நாட்டை விட்டு அதை விட்டு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறீங்க, திரும்ப அங்க ஒரு 10 ஆண்டுகள் வாழ்ந்துட்டு இன்னொரு நாட்டுக்கு போறீங்க என்று சொன்னால் நீங்கள் 2 ஹிஜ்ரத் செய்த நன்மை கிடைக்கும். நீங்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அதை வெளிப்படுத்தும் விதமாக கைபர் போர்ல கலந்து கொண்ட மக்களுக்கு மட்டும் பங்கீடு செய்யும் போது யாரெல்லாம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்களுக்கு செல்வத்தை வழங்கினாங்க. இன்னைக்கு நம்மளிடம் இந்த அளவு மார்க்கத்தை பெர்ஃபெக்டா பின்பற்றக்கூடிய நாம் இருக்கிறோமான்னா ரொம்ப குறை. நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு திருமண தேர்வுகளை எடுத்துக்கிட்டாலும் சரி, மணமகன் தேர்வு செய்யும் போது மணமகன் கொள்கையில உறுதி உள்ளவனா, வரதட்சணை கேட்காதவனா, அவனது குடும்பம் எவ்வாறு மார்க்கத்தை பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது, நான் மனமுடித்த பிறகு எனது மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்கிறதா தேர்வு செய்யணுமா? அப்படி உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றதே, அந்த உரிமையை நாம சரியா பயன்படுத்துகின்றோமா? இல்ல. நாம இந்த உலக ஆதாயங்களை மட்டும் தான் பாக்குறோம். மாப்பிள்ளை நல்ல வேலை பார்க்கிறாரா, நல்ல உயர்ந்த ஜாப் இருக்குதா, நல்ல வருமானம் இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, இப்படிதான் பாக்குறோம். மணமகனை தேர்வு செய்யறதுல கூட மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக எனக்கு ஏழ்மை நிலை இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு தடை இல்லாமல் இருக்க வேண்டுமே என்று சிந்தித்து பார்க்கின்றோமா? இதுல ரொம்ப குறைவு. அடுத்ததாக நமது பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில வளர்ப்பதிலும் நாம அதிகமாக அலட்சியம் காட்டுகின்றோம். நீ மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க மறுக்கின்றோம். சரியான மார்க்கத்தை எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்னைக்கு வளரக்கூடிய குழந்தைகள் எளிதாக கெட்டு போவதற்கு ஏராளமான வழிவகைகள் இருக்கின்றது. இன்னைக்கு பிள்ளைகள்லாம் எப்படி வளர்கின்றது? சமீபத்துல ஒரு மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டுல சில முஸ்லிம் பெண்மணிகள் பேசிய அந்த வீடியோக்கள் வந்திருக்க. எத்தனை பேர் பாத்தீங்க? யாராவது பாத்தீங்களா? சமீபத்துல மதுரையில ஒரு மாநாடு நடந்துச்சு, ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடந்துச்சு. அதுல அந்த அரசியல் தலைவரை பற்றி
முஸ்லிம் பெண்கள், அது ஹிஜாப் அணிந்த பெண்கள் பேசிய ஆடியோக்கு வீடியோக்கள் எத்தனை பேர் கேட்டீங்க? 1 2. அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. மார்க்க இருந்துச்சு அவங்கள்ட்ட, ஹிஜாப் போட்டிருக்கிறாங்க. யார நீ தலைவரா பின்பற்றணும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடிக்கும் அதிகமான மக்கள் இவர் சிறந்த தலைவர் என்று சொல்லி அவரை மட்டும் பின்பற்றுகின்றதே, அந்த தலைவரை மறந்துவிட்டு ஒரு கூத்தாடி பின்னாடி நிற்கிறான்னா அவன் இன்னைக்கு எந்த அளவுக்கு பிள்ளைகளை வளர்க்கிறோம்? பின்னாடி கணவன் உட்கார்ந்துருக்கான், கணவன்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு அவர் தான் தலைவர் தான், அவர் தான் அப்படின்னு இன்னைக்கு பிள்ளைகள் வளர்க்கின்றது. என்ன தொலை சொன்னாங்க, நான் தொலை மாட்டேன், என் தலைவரை பார்ப்பதில் என் கண்ணு பார்வை வேற எங்கேயும் பேரக்கூடாது இல்ல, அதுக்காக தொழுகையை விட்டங்கிறது. அது பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம்? உலகாதாயத்தை மட்டுமே கொண்டு பிள்ளைகளை வளர்த்தோம் என்று சொன்னால், மார்க்கத்தை கொடுக்காமல் வளர்த்தோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் தரிகட்டு போவதற்கு ஒவ்வொரு பெற்றோர்களும் காரணமாகி விடுகின்றோம். உம்மு சுலைம் இல்லாமல் இந்த பிள்ளை நல்லபடியா வளரணும், அதுக்காக நீங்க உங்களிடோ வைத்துக் கொள்ளுங்கள், மார்க்கத்தை ஊட்டுங்கள் என்று சொன்னாங்களே, அந்த அளவுக்கு கூட நாம செலுத்துவதில்லை. இன்னொரு விஷயம், நாமளும் அப்படி பர்ஃபெக்டா இருக்கிறது இல்லை. தொழுகை விஷயத்துல அலட்சியம். டிவின்னு வந்துட்டா டிவியா தொழுகையா, சீரியலா தொழுகையாண்டா, சீரியல் அவ்வளவுதான் மூழ்கிறோம். இன்னைக்கு சீரியலை விட மிஞ்சிய விஷயம் மொபைல் போன். எல்லா சீரியலையும் வரிசையா உட்கார்ந்து பாக்குறது, யூடியூப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இதிலே மூழ்கி கிடக்கிறது. குர்ஆன் டெய்லி 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஓதுறதுக்கு டைம் கொடுக்கிறோமா? இல்ல. மார்க்கத்தை அறிந்து கொள்ள 10 நிமிஷம் டைம் கொடுக்கிறோமா? இல்ல. வைப்போம் ரீல்ஸ், எப்படி வைப்போம்? குர்ஆன் வசனத்துக்கு எப்படி ரீல்ஸா வைப்போம். அந்த ரீல்ஸை கூட ஸ்டேட்டஸா வச்சுட்டு அந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். ஒரு ஃபார்வர்ட் டு ரீல்ஸ் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது. அந்த குர்ஆன் வசனம் என்னன்னு கூட படிக்கிறது கிடையாது. மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டாங்க சஹாபி பெண்மணிகள். இன்னைக்கு நேரம் எல்லாம் இருக்கு, ஆனா மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நாங்கள் நேரம் கொடுப்பதில்லை அப்படின்னு தான் இன்னைக்கு பெரும்பான்மையான பெண்கள் இருக்கிறாங்க. அன்னைக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்காக ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. இன்னைக்கு பயானு கூட வர்றதுக்கு ரொம்ப தயங்குறோம். 5:30 பயான் என்று சொன்னா எத்தனை மக்கள் வர முன்கூட்டி வந்து நிக்கிறோம்? 5:30 பயான் நம்ம என்ன பண்றோம்? பயான் தானே போயிட்டு இருக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் பேசுவார், இடையில போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே வந்து உட்காரக்கூடிய அந்த நிலையை நீங்க நம்மளிடம் இல்ல. பயானுக்கு வந்து உட்கார்ந்துட்டு நாம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு என்ன சமைச்சிங்க, கறியா வச்சிங்க, மீன் குழம்பு வைக்கலையா, இப்படியும் கேட்டுட்டு இருப்போம். வந்தா ஒரு 2 குர்ஆன் வசனத்தை ஓதுவோம், ஏதாவது படிப்போம், எதுவுமே இல்லை. அப்ப நாம மார்க்கத்தை நோக்கி நெருங்கி வரும்போது அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவதற்கு நெருங்கி வருவோம். நாம மார்க்கத்தை நோக்கி விலகி போகும்போது நம்மை இறைவன் புறந்தள்ளி விட்டு போவான். நாம எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்கக்கூடிய மக்களாக, அதிகம் மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் எவ்வாறு வளர்கின்றோமோ அப்படித்தான் நம்மை பார்த்து நம்மளுடைய குழந்தைகள் வளரும். அப்போ நாம எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும் என்பதை உணரக்கூடிய பெண்மணிகளாக, ஒரு சிறந்த பெண்மணிகளாக இருக்க. உலகத்திலே சிறந்த செல்வம் என்று சொன்னால் நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செல்வமாக திகழக்கூடிய பெண்மணிகளாக அல்லாஹ் தஆலா உங்களை ஆக்கல் புரிய வல்ல இறைவன் பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.